வாங்க சைதாப்பேட்டைக்கே ஃபேமஸான சைதாப்பேட்டை வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இதை எப்படி இந்த வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு இதை நீங்கள் வேக வைக்கணுன்னாலும் வைக்கலாம். நான் வந்து வேக வச்சா ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, கெட்டு போய்டுன்றதுனால நான் வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துருக்கேன். இதை வந்து குட்டி குட்டி பக்கோடாக்கு போடுற மாதிரி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுப்பட்டதும் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயத்தை சின்னதாக பொடியாக நறுக்கிக்கோங்க. பொடியாக நறுக்கி அதுலேயே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகா போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி இதுக்கு வந்து ஒரு 2 தக்காளி இருந்தாலே போதும், மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா அதையும் வதக்கிடுங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் கை நிறைய கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. வதக்கி எடுத்தோடனே பச்சை வாசனை போனோடனே நல்லா 1 லிட்டர் தண்ணிக்கு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா அது கொதி வரும். தண்ணி நல்லா கொதி வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொதி வந்து கொஞ்சம் கம்மியாகும். கம்மியானதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வடைக்கறி செஞ்சு வச்சுருக்கீங்க பார்த்திங்களா, பொரிச்சு வச்சுருக்கீங்களா, அதை நல்லா உதிர்த்துட்டு இதில் இந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறீங்களா அதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோக்கு பாரதி ராஜேஷ் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக்கும் போட்டுருங்க.